ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வேவ் பற்றின கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷினில் பாருங்கள், த சவுண்ட் வேவ் ட்ராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 339 மீட்டர் பெர் செகண்ட். இஃப் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் 1.5 சென்டிமீட்டர், வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒளி அலை இருக்குது, அதோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 339 மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதோட அலை நீளத்தை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வேவ் லென்த்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? லாம்டான்னு டினோட் பண்ணுவோம். ஸோ 1.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிர்வெண்ணை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ எஃபோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நாம் இது வந்து மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. இதை மீட்டராக மாற்றிக்கிடுவோமா? அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 100ன்னு போடுவீங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன வரும்? 0.015ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் லேம்டாவோட வேல்யூ. நமக்கு தெரியும் அலையோட வேகம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. ஓகே, அதாவது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த். ஸோ வி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு லேம்டா தெரியும். வியோட வேல்யூ என்ன தெரியும்? 339 ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ 0.015ன்னு தெரியும். ஓகே, ஸோ இதுல இருந்து எஃபோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 339 டிவைடட் பை 0.015 வரும். ஸோ மேலே கிளை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவாகும்? 15 ஆகிரும். அதாவது எப்படி வரும்னா 339 டிவைடட் பை 0.015 வரும். மேலே கிளை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த புள்ளி வந்து போயிடும், அங்கே தள்ளி போயிடும். ஓகேவா? ஸோ இது ஹோல் நம்பராக வந்துடும் நமக்கு. இப்போ கட் பண்ணலாமா? கட் பண்ணால் என்ன வரும்? 3 5 15, 25 100, இங்கே 200 இருக்கும். ஸோ 1 3 3, 113 இருக்கும். 113 இன்ட்டு 2 எத்தனை? 3 2 6. ஸோ 226, ஒரு 2 0 சேர்த்துக்கோங்க. ஸோ அதிர்வெண்ணோட அலகு என்னது? ஹெட்ஸு. அப்போ 2000, ஸோ எவ்வளோ வருது? 1 10 100 1000 10000, 22600 ஹெட்ஸு. 22600 ஹெட்ஸுங்கிறது ஆப்ஷன் டி. இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் இங்கே அப்படியே அவங்களும் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் a sound wave is 700 மீட்டர் per second. How long time will the wave takes to travel 7 கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, வேவோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ நேரத்துக்குள்ள 7 கிலோமீட்டரை வந்து கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். ஒளி அலையோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 700 மீட்டர் பெர் செகண்ட். அது பயணிக்கும் தொலைவு வந்து 7 கிலோமீட்டர். ஸோ இங்கே வந்து மீட்டரில் இருக்கா? ஸோ இதையும் மீட்டராக மாற்றிக்கோங்க. அப்போ 7000 மீட்டர் இருக்கும். உங்களுக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு உங்களுக்கு தெரியும். இங்கே ஸ்பீடும் வெலாசிட்டி, ஸ்பீடுங்கிறது வேகம், விங்கிறது வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டிங்கிறது திசை வேகம். ஓகே, ஸோ 700 ஈக்குவல் டு நமக்கு டிஸ்டன்ஸ் தானே வேணும், டி பை 7000. ஸோ என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, 7000. நமக்கு தேவையானது டைமு. ஸோ டிவைட் பை டி போட்டுக்கலாம். இந்த 2 0 கட் பண்ணிடலாம். ஸோ திருப்பி என்ன பண்ணலாம்? ஒரு 7 ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னு புரியுதா? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பியோட வேல்யூ 700 கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 7000 கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. டிவைடட் பை டைம் தான் வேணும். இந்த 2 0 கட் பண்ணிடலாம். ஒரு 7 10 7 70. ஸோ டைம் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 10 செகண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே இவங்களும் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. 10 செகண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ வேவ் இஸ் டபுள்டு. ஸோ ஒரு வேவோட ஃப்ரீக்வன்சியை வந்து டபுள் பண்ணுறோம், தென் இட்ஸ் வேவ் லென்த் வில் பி. நமக்கு என்ன தெரியும்? ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா அதோட வேகம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. லேம்டாங்கிறது என்னது? அலை நீளம். எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ வேவ் லென்த்து. ஸோ இது எல்லாமே நான் இதுக்கு முந்தின கிளாஸில் சொல்லியிருக்கேன். பின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேவோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது என்ன சொல்லுவோம்? ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், தமிழில் அதிர்வெண் அப்படின்னு சொல்லுவோம். லேம்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை வந்து டபுள் பண்ணுறீங்க, ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் ஆயிடுது, அப்போ வேவ் லென்த் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அலையின் அதிர்வெண் இரு மடங்காக இருந்தால் அலை நீளம் என்ன? V ஈக்குவல் டு n லேம்டான்னு தெரியும். ஸோ Vங்கிறது அலையோட வேகம், என்னங்கிறது என்ன அப்படின்னு என்னன்னு போடலாம், இதை எஃப்னு போடலாம், தப்பே கிடையாது. அதிர்வெண்ணை என்னன்னு டினோட் பண்ணலாம், எஃப்னு டினோட் பண்ணலாம். எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண். இப்போ லேம்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அலை நீளம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அலை நீளம் என்னது? லேம்டா. லேம்டா ஈக்குவல் டு V பை எஃப்னு எழுதலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அலையின் அதிர்வெண் இரு மடங்காக மாறினால் அதிர்வெண்ணை 2 மடங்கா மாத்துறோம். அப்போ இங்க அதிர்வெண் என்னது? எஃப். இதை 2 மடங்கா மாத்துறீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று பார்த்துக்கோங்க. இங்க நமக்கு என்ன இருக்கு?
லாம்டாவும் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணா லாம்டா என்னவாகும், அதாவது அதே இது லாம்டாவை இன்க்ரீஸ் பண்ணா ஃப்ரீக்வன்சி என்னவாகும், இதை இன்க்ரீஸ் பண்ணா இது டிக்ரீஸ் ஆகும், இதை இன்க்ரீஸ் பண்ணா இது டிக்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் நமக்கு இனிஷியலா லாம்டா ஈக்குவல் டு v/f இருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிர்வெண்ணை 2 மடங்கா மாத்துறோம். அப்ப அதிர்வெண்ங்கிறது என்னது, இந்த f. ஸோ லாம்டா ஈக்குவல் டு v/2 இன்ட்டு f மாறும். 2f மாறுமா. ஸோ இதுல இருந்து இதுதான் ஒரிஜினல், இதுதான் இனிஷியலா இருக்கிறது. இது புதுசா இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்தினதுக்கு அப்புறம் அப்போ லாம்டா ஈக்குவல் டு 1/2 v/f எழுதலாமா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரிஜினல்ல இருந்து என்னவா குறையுது, பாதியா குறையுது. ஓகே, இதுதான் பழசு. இப்போ ஃப்ரீக்வன்சி மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னவாகுது, v/fக்கு பாதியாகி v/f ஒரிஜினலா இருந்ததா பாதியா குறையுது. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசலில் பாதி குறைகிறது. ஓகே, ஸோ ஆன்சர் என்னன்னா half of the ஒரிஜினல். புரியுதா. நார்மலா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மாத்தி கண்டுபிடிக்கணும். இதே 2 டைம்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ 3 டைம்ஸ் ஆகுது, ஃப்ரீக்வன்சி 3 டைம்ஸ் ஆகுதுன்னா இங்க என்ன வரும், v/3/f. அப்போ 1/3 இன்ட்டு v/f ஆகும். அப்போ 3ல 1 பங்கு ஆகுதுன்னு வரும். புரியுதா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The distance between two consecutive crests is L. The wavelength is given by. So wavelength வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 2 கிரஸ்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு கிரஸ்ட், அதாவது இங்கே இது இப்படி ஒரு அலை இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் போகுது அப்படின்னா இதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா முகடுன்னு சொல்லுவோம். இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை வந்து முகடுன்னு தமிழில் சொல்லுவோம். கீழே பார்க்க இருக்கு இல்லையா, இதை வந்து அகடுன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு கிளாஸோட ஸ்டார்டிங்லே டீட்டெயிலான கிளாஸ் சொல்லி கொடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு வேவ் போகுது அப்படின்னா அந்த வேவ் லென்த்துங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் லென்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை லாம்டாங்கிற லெட்டரால டினோட் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 2 கிரஸ்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து எல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வேவ் லென்த் என்ன, இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலா வேவ் லென்த்தை லாம்டான்னு தான் டினோட் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டின்ல அவங்க எல்லுன்னு எடுக்க சொல்லியிருக்காங்களா, ஸோ அதனால நம்ம எல்லுன்னு சொல்லிக்கலாம். ஸோ எல் அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் எப்படி வேவ் லென்த் இஸ் கிவன் பை எல், அவ்வளோதான். இந்த பைங்கிறது ஃபார்முலால வரும்னு நினைச்சிடாதீங்க. இந்த பையை தான் இங்கே அப்படியே ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. The distance between two consecutive crest 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 or ட்ரோ is called wavelength. கிரஸ்டாவும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வேவ் போகுதுன்னா மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை கிரஸ்ட் அகடுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோனா என்ன அப்படின்னு, மேலே இருக்கிறது முகடு, கீழே இருக்கிறது அகடு. ஓகேவா. ஸோ இது வந்து முகடு, இந்த மேலே இருக்கிறது வந்து முகடு, கீழே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அகடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகடுகளுக்கு இடையே உள்ள தூரம், அதே மாதிரி அகடுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை நம்ம அலை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு தொடர்ச்சியான முகடுகளுக்கு இடையே உள்ள தூரம் எல் அப்படின்னா அதோட அலை நீளம் என்ன. ஸோ 2 முகடு சொல்லியிருக்காங்க. 2 முகடுனா இது ஒரு முகடு, இது ஒரு முகடு, இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எல் அப்படின்னா அதோட அலை நீளம் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். நான் டீட்டெயிலான கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். இது பேர் வந்து கிரஸ்ட், இது பேர் வந்து ட்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிரஸ்ட்டுக்கும் ட்ரோ, கிரஸ்ட் 2 கிரஸ்ட்டுக்கு இடையிலையோ 2 ட்ரோவுக்கு இடையிலையோ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம லாம்டா டினோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் அலை நீளம்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இங்கே எல்லுங்கிறதுனால நம்ம எல்லுன்னு சொல்கிறோம். சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை அ ரேடியோ இன்க்ரீசஸ் பை என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரேடியோவில் இருக்கக்கூடிய சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை ரேடியோ இன்க்ரீஸ் பை, அதோட ஆம்ப்ளிடியூடு வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் சவுண்டு வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். வானொலியில் உற்பத்தி செய்யப்படும் ஒலி வந்து அதிகமாக கேட்கறதுக்கு காரணம் என்ன, ரொம்ப சத்தமாக கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா அலையின் வீச்சு வந்து அதிகமாகுது, அதனால தான். ஓகேவா. ஸோ இஃப் a wave completes 40 vibrations in 2.5 seconds then its frequency, அதோட frequency என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 40 வைப்ரேஷன், ஓகேவா, a wave complete 40 vibration in 2.5 seconds. ஸோ ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிங்கிறதுனா என்னன்னா அதிர்வெண்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எத்தனை அதிர்வு நடக்குதோ அதுதான் அதிர்வெண். ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு எவ்வளோ அதிர்வு இருக்கு, ஸோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், எத்தனை வைப்ரேஷன் இருக்கோ அது டிவைடட் பை டைம். ஓகே, எத்தனை வைப்ரேஷன் இருக்கு, 40 வைப்ரேஷன், எவ்வளோ நேரத்துக்குள்ள 2.5 செகண்டுக்குள்ள, ஸோ டிவைடட் பை 2.5 போட்டால் அதுதான் ஆன்சர். ஒரு அலை 40 அதிர்வுகளை 2.5 வினாடிகளில் நிறைவு செய்தால் அதோட அதிர்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி தானே அதிர்வெண். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்ன, அதிர்வெண்ங்கிறது என்னன்னா எத்தனை அதிர்வுகள் உருவாகுதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதிர்வெண்ணுன்னு சொல்லுவோம். இதில் எத்தனை அதிர்வு உருவாகுது, 40, எவ்வளோ நேரத்துக்குள்ள 2.5. ஓகே, ஸோ மேலே கீழேயும் 0
0வால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 400 ஆகும், இது 25 ஆகும். ஒரு 25 4 25 100. ஸோ 4 × 4 16 ஹெட்ஸு. அப்போ அதிர்வெண் என்னது 16 ஹெட்ஸு. 16 ஹெட்ஸுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, வேவ், ஸ்பீடு, ஆம்ப்ளிடியூடு, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆல் ஆர் கால்டு. ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலையின் பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்னு சொல்கிறோம். ஒரு வேவ் இருக்குது, ஒரு அலை இருக்குது அப்படின்னா அந்த அலை இப்படியும் போகலாம், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாகவும் போகலாம், அப்படிதானே, குறுக்கலைகளாகவும் போகலாம், இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாகவும் போகலாம். அதே அலைகள் பார்த்தீங்கன்னா நீட் அலைகளாகவும் போகலாம், இந்த மாதிரியும் போகலாம்னு நான் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னு சொல்லுவோம், லாங்கிடியூடல் வேவ்ஸ்னு சொல்லுவோம். எந்த அலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த அலைக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அந்த அலைன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும், அதுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும், ஒரு அலை வீச்சு இருக்கும், அதுக்கப்புறம் அலை நீளம் இருக்கும். சொல்லி கொடுத்தேன்னா அலை நீளம், அதுக்கு ஒரு அலை நீளம் இருக்கும், அதுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும். அந்த அலை போகும்போது ஒரு அதிர்வு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் நிற்கிறீங்க, இங்கே உங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா உங்களோட அலைவரிசை இந்த மாதிரி போகும். நீங்கள் பேசக்கூடிய அந்த ஒலி அலைகள் வந்து எப்படி போகும்னா இந்த மாதிரி போகும். ஓகேவா? அப்போ அதில் என்னாகும், ஒரு அதிர்வு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ். ஓகேவா? ஸோ ஒரு அலையின் பண்புகள். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சவுண்ட் வேவ்ஸ் கேன் பி டிஸ்கிரைப்டு பை ஃபைன் கேரக்டரிஸ்டிக்ஸ். வேவ் லென்த் இருக்கும், அதுக்கு ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்கும், ஒரு டைம் பீரியடில் போகும், ஃப்ரீக்வன்சி, வேவ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலையோட பண்புகள். அலை, அதோட வேகம், வீச்சு, அலை நீளம், அதிர்வெண், இது எல்லாமே என்னன்னா அலையின் பண்புகள் நாம் சொல்லுவோம். ஒரு அலைன்னு இருக்குன்னா அதுக்கு இது எல்லாமே இருக்கும். அலையோட நீளம் இருக்கும், அதிர்வெண் இருக்கும், அதுக்கு ஒரு அலை வீச்சு இருக்கும், எல்லாமே இருக்கும். A sound wave produced a wavelength 2.5 meter. Its frequency is 400 Hz. Velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. 2.5 மீட்டர் அலைநீளத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஒலி அலை, அதன் அதிர்வெண் 400 Hz ஆகும். அலையின் வேகத்தை கண்டறியவும் கேட்டிருக்காங்க. ஸோ அலையின் வேகம் v = f lambda நமக்கு தெரியும். அதோட ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 மீட்டர் அலைநீளத்தில் உற்பத்தி செய்யப்படும் ஒலி அலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேகம் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ v = ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அலை நீளம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2.5 சொல்லியிருக்காங்க. ஓகே, மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 25 4 100. இங்க 2 0 இருக்கு, ஒரு புள்ளிக்கு ஒரு 0வை கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ 0. அப்போ 1000 மீட்டர் பெர் செகண்ட். அந்த அலையோட வேகம் வந்து 1000 மீட்டர் பெர் செகண்ட். 1000 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது ஆப்ஷன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a sound wave produced 40 crest and 40 trows. ஓகேவா? ஒரு 40 கிரஸ்ட், அதாவது 40 முகடு, ட்ரோஸ்னா அகடு, 40 அகடுகளை 0.3 செகண்ட்ஸ்ல இது பண்ணுது. ஓகேவா? ஒரு சவுண்ட் வேவ் வந்து உருவாக்குது. ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ். அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேவோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அதிர்வுகளை அது உருவாக்குது அது. ஸோ நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பெர்ஃபார்ம் பை எ பார்ட்டிகிள் இன் 1 செகண்ட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 40 அதிர்வுகளை உருவாக்குமா? ஓகேவா? ஸோ 40 கிரஸ்ட், 40 ட்ரோஸ் அப்படின்னா 40 அதிர்வுகள் உருவாகும் இந்த மாதிரி. ஓகே, 40 அதிர்வுகள் உருவாகும். அப்போ எத்தனை அதிர்வுகள் உருவாகுது, 40 அதிர்வுகள். எத்தனை செகண்ட்ஸுக்குள்ள, 0.3. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ மேலே கீழேயும் 400 / 3 போட்டுடலாமா? இது எப்படி எழுதலாம், 133.33 ஹெட்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? அப்படி ரொம்ப சிம்பிள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஒரு ஒளி அலை 0.3 வினாடிகளில் 40 முகடுகளையும் 40 அகடுகளையும் உருவாக்கினால் அலையின் அதிர்வெண்ணை கண்டறியவும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு அலை போகுது அப்படின்னா அதில் இதை நாம் என்ன சொல்லுவோம், இதை என்ன சொல்லுவோம், முகடு அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நாம் என்ன சொல்லுவோம், அகடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதை வந்து க்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து ட்ரோன்னு சொல்லுவோம். ஓகேவா? மொத்தம் 40 உருவாகிருக்கு அப்படின்னா 40 டைம்ஸ் அது வந்து என்னவாயிருக்கும், அதிர்வாகிருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சிங்கிறதுனா என்னன்னா எத்தனை தடவை அதிர்வாயிருக்கோ அது டிவைடட் பை எவ்வளோ நேரத்துக்குள்ள, 0.3. ஓகே, ஸோ 40/0.3. இது எப்படி கட் பண்ண எழுதலாம், 400/3 எழுதலாம். கட் பண்ணிங்க அப்படின்னா 133.333 போயிட்டே இருக்கும். ஸோ 133.33 ஹெட்ஸுங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இந்த அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் த ஃப்ரீக்வன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஈவன் ரிப்பீட்டட் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இதை என்ன சொல்லுவோம், ஹெட்ஸ். அதிர்வெண்ணோட அலகு தான் என்னது, ஹெட்ஸ். த ஃப்ரீக்வன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஈவன் ரிப்பீட்டட் பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு செகண்ட்ல இது பண்ணக்கூடிய, ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த அதிர்வுகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த அதிர்வுகளோட எண்ணிக்கையை நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இதோட அலகு தான் என்னது, நமக்கு ஹெட்ஸ். அதிர்வெண் ஒரு வினாடிக்கு மீண்டும் ஒரு நிகழ்வில் வெளிப்படுத்தப்படுவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்றுமே இல்லை, அந்த ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு ஹெட்ஸ் நம்ம சொல்லுவோம்.
இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following sound wave will have the longest wavelength? ஓகேவா? ஸோ இருக்கிறதுல எதுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேவ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 100 ஹெட்ஸா இல்ல 200 300 400 கேட்டிருக்காங்க. நமக்கு வெலாசிட்டினா என்னன்னு தெரியும், ஃப்ரீக்வன்சி இன்ட்டு அலைநீளம் லாம்டான்னு தெரியும், எஃப் இன்ட்டு லாம்டான்னு தெரியும். ஸோ இதில் நாம என்ன கண்டுபிடிக்கணும், எதுக்கு வந்து வேவ் லென்த் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு வி பை எஃப் நமக்கு தெரியும். அப்போ லாம்டாவும் ஃப்ரீக்வன்சியும் ஒன்றுக்கு ஒன்று என்ன தகவல் இருக்குது, எதிர் தகவல் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாம்டா கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அதிர்வெண் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அலைநீளம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்ன தகவல் இருக்குது, தகவல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், வேவ் லென்த் வந்து அதிகமாக இருக்கணும். லாங்கஸ்ட் வேவ் லென்த் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாங்கஸ்ட் வேவ் லென்த் அதிகமாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், லாம்டா ஈக்குவல் டு 1/f. எஃப்போட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லாம்டா வந்து என்னவா இருக்கும், அதிகமாக வரும். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்கணும். ஃப்ரீக்வன்சி எதில் கம்மியாக இருக்குது, 100 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி தான் கம்மியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகே, பின்வரும் ஒளி அலைகளில் எது நீண்ட அலைநீளத்தை கொண்டிருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு v ஈக்குவல் டு எஃப் லாம்டான்னு தெரியும். ஸோ விங்கிறது என்னன்னா அந்த அலையோட வேகம், எஃப்ங்கிறது அதோட அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி, லாம்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் அலை நீளம்னு சொல்லுவோம். ஸோ அலை நீளம் தான் கேட்டிருக்காங்க. லாம்டா ஈக்குவல் டு வி பை எஃப்னு சொல்லலாம். இப்போ லாம்டாவும் எஃப்பும் பார்த்தீங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு 1/fன்னு எழுதலாம். லாம்டாவும் அந்த எஃப்பும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகவில் இருக்குது. அப்போ எஃப் வந்து டிக்ரீஸ் ஆச்சு, எஃப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா லாம்டா வந்து அதிகமாக இருக்கும். அப்படி தானே? இப்போ நமக்கு அலை நீளம், லாம்டாங்கிறது அலை நீளம், இது எதில் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க, எது நீண்ட அலை நீளம்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்போட வேல்யூ கம்மியானது சூஸ் பண்ணணும். அப்போ அதிர்வெண் எதை சூஸ் பண்ணுவீங்க, 100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் இங்கே லாம்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக வரும். அதே 1/200 இந்த 200 எடுத்தீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியாக வந்துடும். 1/300 போட்டிங்கன்னா அதை விட கம்மியாக வந்துடும். ஓகேவா? அப்போ அதிர்வெண் வந்து எதை சூஸ் பண்ணணும், 100 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அலை நீளம் வந்து என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தகவில் இருக்குது. இப்போ ஃப்ரீக்வன்சி கம்மியாக சூஸ் பண்ணீங்கன்னா லாம்டா அதிகமாகும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக சூஸ் பண்ணீங்கன்னா லாம்டா கம்மியாகும். இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், எ சோர்ஸ் ஆஃப் வேவ், ஒரு அலை இருக்குது, அது வந்து 20 கிரஸ்ட் 20 ட்ரோவை வந்து 0.4 செகண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ்னு கேட்டிருக்காங்க. அலையின் மூலமானது 0.4 வினாடிகளில் 20 முகடுகளையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 அகடுகளையும் உருவாக்குகிறது. ஸோ அலையின் அதிர்வெண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிர்வெண்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை அதிர்வுகள் உருவாகுதோ எவ்வளோ நேரத்துக்குள்ள, அவ்வளோதான். ஸோ அதிர்வெண்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிர்வு உருவாகுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ உருவாகுது, 20 அகடு 20 முகடு. ஸோ டோட்டலாக 20 உருவாகுதா. ஸோ 20 அதிர்வு இதில் உருவாகும். ஸோ அதிர்வு எத்தனை அதிர்வு உருவாகுதோ அது டிவைடட் பை எவ்வளோ நேரத்துக்குள்ள, 0.4 வினாடிகளுக்குள்ள. ஸோ டிவைட் பை 0.4 போடும்போது 200 டிவைடட் பை 4ன்னு இதை எழுதலாமா, மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 50 ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ அதிர்வெண் எவ்வளவு, 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸுங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A source of frequency 500 Hz, okay, emits waves of 0.4 meter wavelength. How long time will it take by the wave to travel 600 meters ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதிர்வெண் வந்து 500 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அலையோட அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ், அதோட வேவ் லென்த் அலை நீளம் பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 600 மீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளோ வேகத்தில் கடக்கும், அதான் ஹவு லாங் டைம், எவ்வளோ நேரத்துக்குள்ள 600 மீட்டரை கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ நேரத்துக்குள்ள அந்த அலை வந்து கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ட்ராவல் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே டைம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது என்னன்னா திசை வேகம், வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அப்போ வியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன கையில் இருக்கும், டிஸ்டன்ஸும் கையில் இருக்கும், வியும் கையில் இருக்கும், வேகமும் கையில் இருக்கும், டிஸ்டன்ஸும் கையில் இருக்கும். அதை வச்சு டைம் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த கான்செப்ட் படி தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதிர்வெண் எஃப் கொடுத்துருக்காங்க 500 ஹெர்ட்ஸ், 0.4 மீட்டர் அலைநீளம் கொண்ட அலைகளை வெளியிடுகிறது. அந்த அலையோட லென்த், வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அலை நீளம் பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம், லாம்டான்னு டினோட் பண்ணுவோம். அதோடது வந்து 0.4 மீட்டர், ஓகேவா? ஸோ இப்போ அந்த அலை வந்து 600 மீட்டர் தூரத்தை பயணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும், அந்த அலையோட வேகம் தெரியும், வேகம் கண்டுபிடிக்க தெரியும். அலையின் வேகம் எப்படி கண்டுபிடிக்கலாம், எஃப் லாம்டான்னு சொல்லலாம், சில புக்கில் என் லாம்டான்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, 500
லேம்டாவோட மதிப்பு எவ்வளவு 0.4 ஓகே. ஸோ இன்ட்டு 0.4 இப்போ நமக்கு திசைவேகம் என்ன கிடைக்கும் 500 இன்ட்டு 0.4 அப்படிங்கும்போது ஸோ ஒரு டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் தள்ளிப்புள்ளி இருக்கா, 0வை கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ 50 இன்ட்டு 4 200ன்னு கிடைக்கும். ஸோ 200 மீட்டர் பெர் செகண்டுன்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது பயணம் பண்ணுது 600 மீட்டர் பயணம் பண்ணுது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 600. நமக்கு என்ன தெரியும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்கே ஸ்பீடுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே வீண் டினோட் பண்ணுவோம். இங்கே திசை வேகம் இல்லையா, ஸோ திசை வேகம் வேகத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிதானே. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 200 ஓகே. ஸோ 200 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு 600 டிவைடட் பை டைம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 2 0 கட் பண்ணி விட்டுறலாம் 2. ஸோ 3 டைம்ஸ் போகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா t ஈக்குவல் டு 3 வினாடிகள் ஓகேவா. அப்போ அந்த அலை வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் 600 மீட்டர் கடக்கிறதுக்கு 3 வினாடிகள் எடுத்துக்கிடும். 3ங்கிறது ஆப்ஷன் சி ஓகே. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணேனோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அந்த கொஸ்டினில் பாருங்கள் the depth of throw of wave is called ஓகேவா. ஒரு வேவ் இருக்குது அப்படின்னா அந்த வேவை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது கிரஸ்ட்டு, இதை வந்து நம்ம ட்ரோன்னு சொல்லுவோம். அந்த ட்ரோவோட டெப்த்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிளிடியூட்னா அலை வீச்சு ஓகேவா. ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அலையின் அகடு இருக்கு இல்லையா, அந்த அகடோட டெப்த்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை வீச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. the time taken for one oscillation at a point in the medium is called. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு மீடியம் இருக்குன்னா ஒரு ஊசல் கடிகாரம் கூட எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ அதில் ஏற்படக்கூடிய அந்த ஆசிலேஷன் ஒரு தடவை இது சுற்றி இங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு ஓகேவா எடுக்கக்கூடிய அந்த டைமை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஏற்கனவே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/f நம்ம சொல்லுவோம். அப்போ டைம் பீரியடும் ஃப்ரீக்வன்சியும் ஒன்றுக்கு ஒன்று என்னவா இருக்கும்னா எதிர்த்தகவில் இருக்கும். ஸோ டைம் பீரியட் கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சியும் கேட்பாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு டைம் பீரியடும் கேட்பாங்க. இந்த டைம் பீரியடுங்கிறது ஒரு அலைவுக்கான நேரம். ஒரு ஊடகத்துல ஏதோ ஒரு ஊடகம் இல்லைன்னா ஒரு ஊசல் கடிகாரம் கூட எடுத்துக்கோங்க, ஒரு அலைவுக்கான ஒரு நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அலைவோ 2 அலைவோ ஓகேவா. ஒரு அலை அதோட அலைவு டோட்டல் அதோட அலைவுக்கான நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அலைவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஊடகத்தில் ஒரு புள்ளியில் ஒரு அலைவுக்கான நேரம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அளவு அப்படின்னு சொல்லுவோம். அதோட நேரம் இல்லை நேர அளவு இல்லைன்னா கால அளவுன்னு சொல்லுவோம் ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. இந்த கொஸ்டினில் பாருங்க, the frequency of a wave traveling at a speed of 500 meter per second is 20 Hz. its time period is ஓகேவா. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க டைம் பீரியட் கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ ஒரு வேவ் இருக்கு, அந்த வேவோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட அதிர்வெண்ணும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்பீடே தேவையில்லை, ஸ்பீடு கொடுக்காம வெறும் ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்துருந்தாலும் நம்மளால டைம் பீரியட் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தான் தெரியுமே டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்னு. டைம் பீரியடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/f. எஃப்ங்கிறது என்னன்னா அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி. ஸோ பயணிக்கும் எவ்வளோ வேகம்னா 500 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் பயணிக்கும் அலையின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் என்றால் அதன் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ t ஈக்குவல் டு 1/fன்னு தெரியும். அப்போ t ஈக்குவல் டு என்னது 1/20 ஹெர்ட்ஸா 1/20ன்னு போட்டுடலாம். இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் 0.5ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 0 இருக்குது, 10 2 20, அடுத்து 0.5ன்னு இருக்கும். ஸோ இன்னும் கட் பண்ணிங்க அப்படின்னா 0.05ன்னு கிடைக்கும் ஓகே. 0.05 செகண்ட். ஏன்னா கால அளவை நம்ம எதில் டினோட் பண்ணுவோம், ஃபிசிக்ஸில் செகண்ட்ஸில் டினோட் பண்ணுவோம் ஓகே. ஸோ 0.05ங்கிறது ஆப்ஷன் சி ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டினில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஹேஸ் த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். இது எல்லாமே ரேடியோ வேவ், எக்ஸ்ரே, இன்ஃப்ராரெட்டு, காமாரே, இது எல்லாத்துக்குமே எதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் எதுக்கு வந்து அலைநீளம் ரொம்ப கம்மி, ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேபிளை படித்து வச்சுக்கோங்க, இதுல இருந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. ஸோ காமா ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட வேவ் லென்த் வந்து 10⁻⁻14லேருந்து 10⁻⁻10 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து எக்ஸ்ரேஸ் இருக்கு இல்லையா, அதோடது அல்ட்ரா வயலட் ரேஸ், ஸோ யூவி கதிர்களோடது வந்து இது. அதே மாதிரி விஷுவல் ரேடியேஷன், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் ரேடியோ வேவ்ஸ். ஸோ இதோட அலைநீளம் எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரேஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கதிர்களையும் கண்டுபிடிச்சவங்களையும் படிச்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் யாருன்னா ரான்ஜன். இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஓகே. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர் ஓகே. ஸோ விஷுவல் ரேடியேஷன் இதை நம்மளால பார்க்கக்கூடிய அளவு உள்ள அந்த கதிர்களை கண்டுபிடிச்சவர், காணக்கூடிய கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கதிர்வீச்சை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஒவ்வொரு இதோட வேவ் லென்த்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஸோ ஹெர்ஸ்கல்.
இந்த மாதிரி ஒவ்வொரு வேவ்ஸையும் கண்டுபிடிச்சவங்க யாரு, அந்த ரேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேடியோ வேவ்ஸை கண்டுபிடிச்சவர் யாருன்னா மார்கோனி. அதனாலதான் ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோனி நம்ம சொல்லுவோம். ரேடியோ வேவ்ஸை கண்டுபிடிச்சவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கோனி. எல்லாமே நம்ம ஜென்ரலா சின்ன வயசுல படிச்சதுதான். நான் இந்த சயின்ஸ்னாலே எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு மீன்ஸ் சிபிஎஸ்சி லெவல் புக்கு. நம்ம புக்கையும் ரெஃபர் பண்ணலாம். சிபிஎஸ்சி புக்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒய்சிடி புக்கை நம்ம ஆப்ல வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. ஸோ உங்களுக்கு டீடைலாகவும் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒன்லைனர் எப்பவுமே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பின்வரும் மின்காந்த அலைகளில் எது குறுகிய அலைநீளம் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது குறுகிய அலைநீளம் பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி நீங்க சொல்லிடலாம். எது ரொம்ப கம்மியான அலைநீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அலைநீளம் இருக்கும். 10⁻⁻14 இருந்து 10⁻−10 மீட்டர் தான் இதோட வேவ் லென்த் வந்து இருக்கும். ஓகே, இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க, which of the following is the number of vibration made per unit time of a sound wave. ஓகேவா? ஒரு சவுண்ட் வேவ் இருக்கு, ஒரு ஒலி அலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒலி அலை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஒலி அலை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கையை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா frequency, அதாவது அதிர்வியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so the number of oscillation made per unit time of a sound wave is called frequency of the sound wave. ஓகேவா? so frequencyங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒலி அலை ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை. எத்தனை அதிர்வு அது ஏற்படுத்துதோ, அது 40 அதிர்வுனா 40. ஓகேவா? ஸோ அது அந்த அதிர்வுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை எவ்வளோ டைமுக்குள்ள, அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. இதை தான் அப்படியே அவங்க வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒலி அலையின் ஒரு யூனிட் நேரத்திற்கு செய்யப்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வென்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல நாம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன பார்த்துருக்கோம், டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/f பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு நமக்கு வெலாசிட்டி எல்லாம் அதாவது திசை வேகம், அதோட வேகம் என்ன, அந்த அலையோட வேகம் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன, n லாம்டான்னு சொல்லுவோம். என்னங்கிறத எஃப்னு கூட நம்ம டினோட் பண்ணிக்கலாம். அதிர்வெண்ண சில இடத்துல n டினோட் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல எஃப்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க, அலைகள் பத்தின கொஸ்டின்ஸ். ஸோ இது மட்டும் அலை அந்த வேவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கான சயின்ஸ் அண்ட் ஜிஏக்கான A to Z சீரீஸ் இருக்கும். ஸோ அதுலயும் உங்களுக்கு இந்த டாபிக் வேவ் டாபிக்ல இருக்கக்கூடிய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதே மாதிரி இந்த பிடிஎஃப், இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் பிளஸ் தமிழ் கொஸ்டின் பிடிஎஃப்பும் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கும். ஸோ இதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா வேவ் டாபிக் இது மட்டும் போதாது. ஸோ இன்னும் டீடைலான எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ல சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும். அதுல நீங்க வெறும் இந்த டாபிக் மட்டும் இல்ல, எல்லா சயின்ஸ் டாபிக்குமே பார்த்துக்கலாம். ஓகே, நீங்க ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்றீங்க, சயின்ஸை வந்து என்னால படிக்கிறதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் மேம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு ஒய்சிடி புக்கு கூட, தமிழ்லையும் எனக்கு படிக்கணும், தமிழ்லையும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெறும் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான் ஸ்ட்ரகிள் பண்றீங்க, அது மட்டும் தான் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம ஆப்ல சயின்ஸ் அண்ட் ஜிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே டீடைல்டு பிளஸ் ஒன்லைனரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் டீடைல்டாகவும் இருக்கும், ஒன்லைனராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் நீங்கள் சயின்ஸுக்கு ஏஎல்பி படிக்கிறீங்கன்னா சயின்ஸுக்கு இதை மட்டும் படித்தாலே போதும். இதுக்கான வீக்லி ஸ்டடி பிளானும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வேற எந்த ஒரு சோர்ஸுமே வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரொம்ப பார்த்து எடுத்தது, இதை தாண்டி கண்டிப்பாக எந்த கொஸ்டினுமே எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்தது தான். ஒரு டாபிக்னா அந்த ஒரு டாபிக் ஒரு 1/2 மணி நேரத்தில் இவ்வளோதான் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகல. அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ வேவ் இருக்குன்னா வேவ்ல வந்து என்னென்ன இதெல்லாம் இருக்கு, ஸோ மெக்கானிக்கல் வேவ்ஸ் இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டிரான்வர்ஸ் அதுலேயே ஸோ டிரான்ஸ்வர்ஸ் இருக்குது, லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு வேவ்ஸும் எங்கெங்கே யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த கதிர்கள் எல்லாத்தையும் யார் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எல்லாமே ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்லைனருக்குள்ளே போவோம். அப்படி படித்தா மட்டும் தான் நமக்கு மறக்கவும் செய்யாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் எல்லாமே பார்க்கணும், ஃபிசிக்ஸில் உள்ள கிளாஸஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆப்பில் பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். அப்படி பே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி வேலிடிட்டியும் ஆப்பில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். அதில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனா போதும், ஐ வாண்ட் டு ஜாயின்
சயின்ஸ் கிளாஸ் அப்படின்னா சயின்ஸ்னு அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, ஸோ இப்படி ஆப்லேயே நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345 இந்த நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு. இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம், விமன்ஸ் டேக்கான ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ 80% ஆஃபர் கொடுத்துருக்கோம். வெறும் 1400 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். 1399. ஓகேவா? நான் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன்னா 1399 மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் மட்டும் வேணும்னா அதுக்கான கிளாஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வேணும், நான் புதுசாக படிக்கிறேன் மேம், எனக்கு மேக்ஸ் வேணும், ரீசனிங் வேணும், ஜென்ரல் அவேர்னஸ் வேணும், சயின்ஸ் வேணும், எப்படி படிக்கணும்னு தெரியல, ரிவிஷன் கிளாஸஸ் வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் இருக்கிறது 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா வெறும் ரெக்கார்டட் கிளாஸஸை மட்டும் கையில் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி லைவ் கிளாஸ்க்கான இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவோம். டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9 to மார்னிங்கில் நைட்டு 9 to 10:15. ஏன்னா ஒரு 6, 7, 8 இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புளாவோ ஹவுஸ் ஒய்ஃபாவோ தான் இருப்பாங்க. ஸோ நைட்டு ஒரு 1.25 மணி நேரம் உங்களுக்கு டெய்லி லைவ் இருக்கும். இந்த லைவ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? அப்போ இப்போ ஒரு டவுட் வரும், நான் புதுசாக ஜாயின் பண்ணுறேன், நான் எப்படி மேம் படிக்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸில் 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே சைடில் லைவும் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே போதுமானது. கண்டிப்பாக ஒரு 3 months இல்லைனா 4 months வரும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம், ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், இனி டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் போடுவீங்க, அதுக்கப்புறம் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணுங்க. ஸோ நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னா வெறும் 1399 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணால் போதுமானது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வேணும்னா அதுக்கான கிளாஸஸும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ஏஎல்பி சயின்ஸுக்கு இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து ஒரு 4-5 கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ 5 டாப்பிக்கோ ஒரு 4 டாபிக் கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சயின்ஸ் மொத்த சயின்ஸே அவ்வளோதான் நினச்சிடாதீங்க. ஆப்பில் இது வரைக்கும் நாம் ஃபிசிக்ஸ் தான் முடிக்க போகிறோம். அதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோஸ் கிட்ட வந்திருக்கும். 60 வீடியோஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 டாபிக் இருக்குது ஃபிசிக்ஸில். அதுக்கு மட்டுமே உங்களுக்கு 60 வீடியோஸ் வந்திருக்கு. இன்னும் கெமிஸ்ட்ரி, பயாலஜி வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஏஎல்பி சயின்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏஎல்பி சயின்ஸில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஏன்னா இந்த டைப்பை தாண்டி வேறு எதுவுமே கேட்க போகிறதில்ல. எல்லா டாப்பிக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாப்பிக்கு எல்லாத்தையுமே எடுத்து தான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இதை தாண்டி வேறு எதுவுமே போகாது. அப்படியே போனாலும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க சம்மில் அந்த நம்பர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ டெய்லி படிங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் வராதுன்னாங்க, இப்போ ஜூனில் வரும் அப்படின்னு சொன்னால் வேகன்சி கம்மியாக வரும்பாங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி நடக்காது, அப்படி நடக்காது, உன்னால் முடியாது, வைக்காது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டியை தாண்டி லைஃப்பில் சாதிக்கணும். அப்போ அதுக்கு தயார்படுத்திக்கணும். நம்ம மனசை வந்து தயார்படுத்திக்கிட்டோம்னா தான் எக்ஸாம் படிக்க முடியும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. படிக்கும்போது நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். உடம்பை நல்லா பார்த்துக்கணும். மனசு பாதிச்சிருச்சுன்னா உடம்பு அதுக்கடுத்து பாதிச்சிடும். ஏன்னா சின்னதாக தலைவலி வரும், தலைவலி காய்ச்சலில் கொண்டு போய் விட்டுரும். ஸ்ட்ரெஸ்ஸே உருவாக்கிடக்கூடாது. மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நாம் எஃபோர்ட் போடுறோம், அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வேண்டாத்தனத்துக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி படிச்சுட்டே இருக்கியே, இவ்வளோ பேர் போட்டி போட்டு படிக்கிறாங்க, நீ எப்படி பாஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவன் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியில் படிச்சுட்டு இருக்க ஒருத்தன் ஆஃப் ஆகிடுவான். ஸோ சொல்கிறவனோட வேலை எதுவுமே கிடையாது. எது சொன்னாலும் இந்த உலகத்தில் ஒரு குரூப் இருக்கும், குத்தம் சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம முன்னேறினாலும் சரி, முன்னேறணும்னு நினச்சாலும் சரி, ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நெகட்டிவ் பீப்புளை விட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக உங்களோட கோலை நோக்கி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. 5 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கு எந்திரிங்க. என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னா அன்னைக்கு கூட லேட்டாக எந்திரிச்சிக்கலாம். டார்கெட் வச்சுக்கோங்க. முதல்
நாளே பிளான் பண்ணுங்க. அடுத்த நாள் நான் இதெல்லாம் முடிக்க போறேன் அப்படின்னு கரெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது முடிச்சிட்டீங்களா அப்படிங்கறத அன்னைக்கு நைட்டு செக் பண்ணுங்க. முத நாள் எடுத்த பிளான் படி இன்னைக்கு எல்லாமே முடிச்சிட்டோமா? மேக்ஸ் முடிக்கணும்னு நினைச்சிருந்தோம், சயின்ஸ்ல இந்த டாபிக் முடிக்கணும்னு நினைச்சிருந்தோம், டெஸ்ட் போடணும்னு நினைச்சோம், மினி டெஸ்ட் போடணும்னு நினைச்சோம், டெஸ்ட் அனலைஸ் பண்ணோமா, எல்லாத்தையும் முடிச்சோமான்னு எல்லாத்தையும் செக்லிஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு அடுத்த நாளுக்கான பிளானை போடுங்க. அப்படி பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஒரு ஃபுல் டைம் நீங்கள் ஆஸ்பரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு தான் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. 6 மாதம் டைம்னா இது என்னோட கோல்டன் டேஸு. 6 மாதம் டைம் இருக்குன்னா எனக்கு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருது. கிட்டத்தட்ட நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். இன்னொரு 3 மாதம் ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து 2 மாதம் இருக்கும் எக்ஸாமுக்கு. அப்போ என்னால் ஒரு கட் ஆஃப் மட்டும் இல்லை, ஒரு டாப் ஸ்கோரராகவே என்னால் கிளியர் பண்ண முடியும். உங்கள் கூடிய கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குங்க. இங்கே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு கூட கம்யூனிட்டி டேப்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் உசைன் போல்ட்டோடது. அவர் வந்து ஒரு 9 செகண்ட்ல வந்து கடந்துட்டேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்தது கிடையாது. என்னோட 4 வருஷ உழைப்பு தான் இந்த 9 செகண்ட்ல நான் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே மாதிரி தான் இன்னைக்கு 30 செகண்ட்ல ஒருத்தன் ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றான், ஒரு 20 செகண்ட்ல ஒரு பையன் சால்வ் பண்றான், ஒரு பொண்ணு சால்வ் பண்றாங்க அப்படின்னா நேத்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க கிடையாது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே உட்காந்து படிச்சு ஒரு தவம் மாதிரி பண்ணவங்க தான் இன்னைக்கு 20 செகண்ட்லயோ ஒரு 10 செகண்ட்லயோ ஒரு 60 செகண்ட்ஸ்லயோ சால்வ் பண்றாங்க. ஒரு டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும், ஒரு எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு ஒரே நாள்ல இது கிடைச்சது கிடையாது. ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட், கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும். ஆனா இங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இதோட முடிச்சிருந்தேன். ஒரு மாசம் எஃபோர்ட் போடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. 2 மாசம் எஃபோர்ட் போடுவாங்க, இது நம்மளால முடியாது அப்படின்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க. விட்டுறவே கூடாது. உள்ள வந்துட்டோம், ஸோ இறங்கி அடிக்கணும். உள்ள வந்தாச்சுனாலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம், கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்மளை வந்து நாம ஜெயிச்சிருவோம்னு நினைச்சோம்னாலே நாம பாதி ஜெயிச்சாச்சு, முக்காவாசி ஜெயிச்சாச்சு. நாம நம்மளை நம்பிட்டோம் அப்படின்னாலே முக்காவாசி ஜெயிச்சாச்சு. அடுத்தவன் சொல்ற ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். உள்ள காதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படிதான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தவன் சொல்றதை வந்து உன்னால முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதையே நினைச்சிட்டே இருந்தோம்னா அந்த வைப்ரேஷன் எல்லாமே நெகட்டிவாக மாறிடும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, நிறைய புக்கு படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நம்ம இப்போவே இது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டா தான் கஷ்டமாக இருக்கும். எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூலாக படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இது எதுவுமே ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் ஸ்கூலில் என்னெல்லாம் படித்தோமோ மேக்ஸ், அந்த மேக்ஸ் தான் அப்படியே இருக்குது. அந்த ரீசனிங் கான்செப்ட் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோமோ அதுதான் இருக்குது. ஸ்கூலில் படித்த அதே சயின்ஸ் தான் இருக்குது, ஸ்கூலில் படித்த அதே ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்குது. நாம் இப்போ காலேஜ் எல்லாம் கூட படிச்சிட்டோம். அப்போ அதையே காலேஜ் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம், நம்ம அந்த ஸ்கூல்ல படிச்ச இதை படிக்க மாட்டோமா? ஸோ அதை முடிவு பண்ணிக்கோங்க. உங்களால் முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏஎல்பிக்கான சயின்ஸ் கிளாஸ் வேணும், இல்லை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பிடுங்க. மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம், பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். நீங்கள் டேரெக்டாக ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் 1399 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? அதே நீங்கள் ஆப்பில் போய் பே பண்ணும்போது 1800க்கு மேலே இருக்கும். ஸோ அது வேண்டாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டேரெக்டாக ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக நீங்கள் வந்து டீமுக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டீமோட நம்பர், டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலோட நம்பர் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி YCT புக்கோட சாஃப்ட் காப்பி வேணும்னாலும் அதுவும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் YCT புக்கை. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 9043379345. ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீம்லேருந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகே, திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.